Hi friends, நான் ஜாஸ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது கவர்மெண்ட் வந்து நியூஸ் அறிவிச்சிருக்காங்க. என்னென்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு தமிழ் வழி சான்று வச்சுருக்கவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு தராங்க. இப்போ தமிழ் வழி சான்று இல்லாதவங்க, அதாவது தமிழ் மீடியத்துலேயே படிச்சிருப்பீங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து லாஸ்ட் முடியும். அவங்க இல்லாதவங்க எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி உடனே சர்டிஃபிகேட்டை வாங்குறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு கூகுளுக்குள்ளே போயிட்டு டிஎன்இஜிஏ அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் காட்டும், வெப்சைட் காட்டும். அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு காட்டும். அதில் நீங்கள் வந்து பயனாளர் உள்நுழைவு அதில் போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் காட்டும். நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அப்படி லாகின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படி பண்ணல, யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிலாம் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா நியூ ரிஜிஸ்டரில் போய் இந்த மாதிரி காட்டும். அதை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் போய் லாகின் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணதுனால நான் அப்படியே லாகின் கொடுக்குறேன். இந்த மாதிரி பயனாளர் உள்நுழைவுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஏற்கனவே லாகின் கொடுத்ததுனால நான் லாகின் கொடுத்துட்றேன். லாகின் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் லெஃப்ட் சைடில் 3 இது காட்டுதில்ல, அதில் சர்வீஸ் வைஸ் அப்படின்ற இதுக்குள்ளே போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்ச்சுன்னு இங்கே சைடில் காட்டும், ரைட் சைடில். அதில் போயிட்டு பிஎஸ்டிஎம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். பிஎஸ்டிஎம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 3 இது லிங்க் காட்டும். அதில் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் படித்தவங்க ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் கேண்டிடேட்ஸில் செகண்டு. இவங்க வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் படித்ததுனால நான் ஃபஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது காட்டும். இதுக்குள்ளே போயிட்டு அப்ளிகேஷன் நேம் இந்த மாதிரிலாம் காட்டும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் நேம் போட்டுக்கோங்க. ஸ்டூடெண்ட் நேம் இங்கிலீஷில் போட்டுக்கோங்க. அப்புறம் ஃபாதர் நேம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நான் வந்து ஸ்டூடெண்ட் நேம் போடுறேன். அதை நான் ஏற்கனவே வந்து எழுதி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நான் போகிறேன். இப்போ ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன், அதை காப்பி பேஸ்ட் பண்ணி இப்போ போட போகிறேன். சிவரஞ்சனின்னு போட்டிருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் தான் போடணும். வந்து அதை காப்பி பண்ணி இதில் வந்து போட்டுடுறேன். கீழே வந்து தமிழில் போடணும், மேலே இங்கிலீஷில் போடணும், கீழே தமிழில் போடணும். அடுத்து வந்து தமிழில் இருக்கிறத காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். காப்பி பண்ணியாச்சு. இப்போ வந்து போட போகிறேன். போட்டேன். அடுத்து வந்து ஃபாதர் நேம், ஸ்டூடெண்ட்டோட ஃபாதர் நேம் போடணும். அதை வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் போடணும். ஏற்கனவே நான் போட்டு வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்கிறத காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து தமிழில் போடணும். தமிழில் இருக்க அதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து மதர் நேம் போடணும், ஸ்டூடெண்ட்டோட மதர் நேம். அங்கே ஏற்கனவே இருக்க இங்கிலீஷில் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். இதை நான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டு அதை காப்பி தான் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே எதுனாலும் எழுதிக்கலாம். தமிழில் அடுத்து தமிழில் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து ஸ்டூடெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த்தில் என்னென்ன அப்படின்றத இது பண்ணிடுங்க. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் வந்து நான் இவங்களோடது போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது கேட்கும், இயர் கேட்கும். அதில் போனீங்கன்னா வந்து இவங்க வந்து 2003, அதனால் ஃபஸ்ட் நான் 2003ன்னு போட்டுக்கிறேன். அடுத்து மந்த் கேட்கும். 2003ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து மந்த் அதுவே வந்துடும். அடுத்து பிப்ரவரி மந்த்னால பிப்ரவரி அப்படின்னு போட்டுக்கிறேன். பிப்ரவரின்னு அப்படின்னு போட்டு அடுத்து டேட் கேட்கும். என்ன டேட்டு அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. நான் 15னால நான் 15 போட்டுக்கிறேன். அடுத்து மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் போட்டதுக்கப்புறம் நான் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன். நீங்கள் மொபைல் நம்பர் போட்டதுக்கப்புறம் அடுத்து ஸ்கூல் டீட்டெயில்ஸ்க்கு வந்துடுங்க. இது ஃபுல்லாக ஸ்கூல் டீட்டெயில்ஸ் தான்.
அப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் முடி படித்தாங்க அதை ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க. அகாடமி இயர் ஃப்ரம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இவங்களுக்கு செலக்ட் பண்ணிடுறேன். இவங்க என்னென்ன அப்படின்னு செலக்ட் பண்ணிடுறேன். இவங்க 2014லேருந்து 2015 முடியும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இயர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இந்த சைடு வந்து எதுலேருந்து படித்தோம் அப்படின்னு இயர் கேட்பாங்க. ஃபஸ்ட்லேருந்து இது முடியும். அதுக்குள்ளே செலக்ட்குள்ளே அப்படின்றது போனீங்கன்னா நிறைய இது காட்டும். ஸோ இவங்க 6லேருந்து 12வது முடி ஒரே இது ஸ்கூலில் படித்தவங்க. ஸோ இப்போ வந்து 6 வந்து எந்த ஸ்கூலில் இயரில் படித்தாங்க அப்படின்றத போட்டுடணும். அதை போட்டுட்டு அடுத்த அன்சைடில் வந்து 12th எந்த இதில் முடித்தாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு அங்கே போட்டுட்டு எண்டை இங்கே போடணும். அடுத்து என்ன இது அப்படின்னு போடணும். இவங்க வந்து 6th-லேருந்து 12th முடி படித்தாங்க. அப்போ ஸோ 6th நீங்கள் இது பண்ணிடணும். நீங்கள் எது படிச்சிங்களோ அதை போட்டுக்கலாம். இங்கே இவங்க வந்து 6th-லேருந்து 12th முடி ஒரே ஸ்கூலில் படித்தாங்க. ஸோ நான் 6th போட்டுட்டு இங்கே வந்து 12th போடணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து டிஸ்ட்ரிக் வாங்க. டிஸ்ட்ரிக் வந்து என்ன ஸ்கூல் அந்த ஸ்கூலோட டிஸ்ட்ரிக்கோ அதை போட்டுருங்க. இவங்க வந்து திருச்சிராப்பள்ளி. ஸோ திருச்சிராப்பள்ளின்னு போட்டுட்டு திருச்சிராப்பள்ளின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பிளாக்கு திருச்சிராப்பள்ளிக்கு என்ன பிளாக்கோ அதை போட்டுக்கோங்க. என்ன பிளாக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இவங்க வந்து மருகாபுரினால மருகாபுரி பிளாக் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஸ்கூல் டைப்பு கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்டு, ஃபுல்லி எய்டட்னா ஃபுல்லி எய்டட். இப்போ இவங்க வந்து பார்ஷியலி எய்டட்னு போய் இவங்க வந்து அதனால வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்க கவர்மெண்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்கூல் நேம் காட்டும். இவங்க வந்து பார்ஷியலி எய்டட் ஸ்கூல் படித்தவங்க அதனால வந்து அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன். கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் உங்கள் ஸ்கூல் நேம்லாம் காட்டும். அடுத்து ஃபுல்லி எய்டட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூல் நேம்லாம் காட்டும். இவங்க வந்து பார்ஷியலி எய்டட் அதனால் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்கூல் நேம் காட்டும். அதில் இவங்க வந்து செகண்ட் ஜஸ்டின் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதனால் அதை கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலு அதாவது சூஸ் ஃபைலுங்கிற இடத்துல வந்து டிசியை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நான் சூஸ் ஃபைலுங்கிற இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே டிசியை வந்து ஃபோனில் லேப்டாப்பில் ஏற்கனவே இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த இதை வந்து கிளிக் பண்ணினா வந்துருச்சு. நீங்கள் ஏற்கனவே வந்து லேப்டாப்லேயோ ஃபோன்லேயோ வந்து டிசியை வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது இருக்கும். இப்போ நான் வந்து ஏற்கனவே பண்ணதுனால சூஸ் ஃபைலுக்குள்ளே போயிட்டு என்ன இதில் வந்து அப்லோட் பண்ணால் அதில் போய் இது பண்ணிட்டேன். ஸோ அதை எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்து சப்மிட்னு கேட்கும். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது காட்டும், ரெசிபிட் காட்டும். இப்போ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் கேட்கும் சப்மிட் கேன்சலானு சப்மிட்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் காட்டும், வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து பே பண்ணணும் 60 ரூபா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி 60 ரூபா பே பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரசீது காட்டும். இது வந்து உங்களுக்கு உடனே சர்டிஃபிகேட் வேணும்னா டீச்சர்ஸ் அதாவது கான்டாக்ட் பண்ணி ஸ்கூலுக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி நேரில் கூட போகலாம். நேரில் போனீங்கன்னா இது அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்படி உங்களால் போக முடியல அப்படின்னா மேபி உங்களுக்கு ஒரு வாரத்தில் அப்ரூவ் ஆயிடும். அப்படி உங்களுக்கு அப்ரூவ் ஆகலைன்னா நீங்கள் நேராக ஸ்கூலுக்கே போனீங்கன்னா உடனே அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க அப்ரூவ் கொடுத்தக்கப்புறம் இந்த மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லாகின் கொடுத்ததுக்கப்புறம் செக் ஸ்டேட்டஸ்னு காட்டும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ரசீதோட ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல்.